ஹாய் ஹலோ வணக்கம். தமிழரசன் பச்சைமுத்து டைரக்ஷன்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க லப்பர் பந்து படத்தை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தேன். என்ன படம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோழிப்பண்ணை செல்லத்துறை. இந்த படத்தை வந்து சீனு ராமசாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து சீனு ராமசாமி படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தவறுதலா சொல்லிட்டேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தினோட டைரக்டர் வந்து லெனின் பாரதி. அது தவறா சொல்லிட்டேன். அது இருந்தாலும் சின்ன சின்ன கரெக்ஷன் வரதான் செய்து அதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இனிமேல் அந்த மாதிரி தவறு நடக்காம நான் பாத்துக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அப்புறம் இந்த படத்தினோட ஸ்டோரியை சொல்றதுக்கு முன்னாடி இதனோட நடிகர்கள் யாருன்னு சொல்லிடுறேன். அட்டகத்தி தினேஷ், சஞ்சனா, ஹரிஷ் கல்யாண், காளி வெங்கட், பாலசரவணன், ஒரு பெரிய டீமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினோட மைய கருவை என்னன்னு கேட்டீங்கன்னா கிரிக்கெட் அண்டு வந்து ஈகோ. இதுதான் இந்த படத்தினுடைய மொத்த கதையே. அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு ஆட்டக்காரர் லப்பர் பந்துன்னா அவர் வந்து பறக்குடுவார் ஆட்டம். அவர் தான் கெத்து. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அட்டகத்தி தினேஷ். பெர்ஃபார்மன்ஸ்னா அப்படி ஒரு தெரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த படத்துல மிகச்சிறந்த பெர்ஃபார்மன்ஸ். அவரு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஊர்க்காரரே இறங்கி வந்து விளையாண்டுட்டு அவர் என்னென்ன பண்ணுவாரோ, ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு கிரிக்கெட் ஆர்வலரா இருந்து அவர் என்னென்ன பண்ணுவாரோ நம்ம நேரடியா பாக்குற மாதிரி அவரை பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து செலக்ட் பண்ணதுக்கே நம்ம தமிழரசன் பச்சைமுத்து அவர்களை நம்ம பாராட்டிய தீரணும். உண்மையிலே முழு படத்தையும் தூக்கி தாங்கி பிடிக்கிறது நம்ம அட்டகத்தி தினேஷ் அவர்கள் தான். இளம் வயதிலும் சரி முதிர் வயதிலும் சரி ஒரு பொண்ணுக்கு அப்பாவா, அதாவது ஹீரோவுக்கு மாமனாரா நடிச்சிருக்காரு. உண்மையிலே அது பாராட்டத்தக்க விஷயம். அப்புறம் சஞ்சனா அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணம் சொல்ல வேண்டிய விஷயம். அவர் வந்து சாக்லேட் பாயா இருந்தவர். இந்த படத்துலயும் சாக்லேட் பாயா தான் இருக்காரு. ஆனா இருந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே வேற லெவல் கொண்டு போய் நிறுத்திருக்காரு. இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படத்தை வந்து ஒரு இடத்துல கூட நம்ம சலிப்போ ஒரு அதாவது ஒரு நெளிப்போ இல்லாம இந்த படத்தை வந்து சூப்பரா ஒரு பர்ஃபெக்டா ஒரு பேக்கேஜோட நம்ம கையில அப்படியே பிரசன்ட் பண்ணிருக்காரு. அதுக்கே உண்மையிலே நம்ம பாராட்டணும். இந்த படத்துல வந்து அப்பப்போ வர்ற அந்த காமெடிகள், அப்போ வந்து எமோஷன்கள், அந்த ஒரு சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி வந்து கிரிக்கெட் விளையாட தான் போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய மருமகனுக்கும் மாமனாருக்கும் சண்டை வந்தது உடனே அவங்க 2 பேரும் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சண்டை வந்த உடனே 2 பேரும் பிரிஞ்சு போயிருவாங்க புருஷன் முன்னாடி. அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாரு. அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி சீன்லாம் நிறைய இருக்கு. அந்த ஹீரோயினியும் சரி நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. அட்டகாசமான நடிப்பு. அது அந்த நம்ம தினேஷ் அவங்களுக்கு ஒய்ஃபா வர்ற அந்த ஹீரோயினி வேற லெவல் பண்ணிருக்காங்க. ஓப்பனிங்லேயே டிராக்டர் ஓட்டு வந்து யாருக்குமே பயப்படாத, யாருனாலும் டக்குன்னு கை நீட்டுற நம்ம தினேஷ் மனைவியை பார்த்தோன்னே பொட்டி பாம்பா அடங்கிடுறாரு. அது உண்மையிலே வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அதை நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல தான் போய் பார்த்து ரசிக்கணும். இப்ப வந்து இந்த 5-6 படங்கள்ல இந்த வாரம் 20ஆம் தேதி வந்து 5-6 படங்கள்லயே லப்பர் பந்து வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. செம படம். இது கண்டிப்பா நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க. அப்புறம் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய விருந்து. சென்னை 6,28,000 அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, வெங்கட் பிரபு சார் படம். அந்த படத்துக்கு அப்புறம் கிரிக்கெட் மேல ஆர்வமா எடுத்து அப்படியே பிரசன்ட் பண்ணிக்கிறாங்க இந்த படத்தை. உண்மையில அது ரசிக்கும்படியா இருந்துச்சு. சில சீன்கள் அந்த படத்துல வர்ற அந்த கமெண்ட்ரி பண்ற சீன் அந்த மாதிரி வந்திருந்தா கூட இந்த படத்துல பார்க்கும்போது புதுசா நம்மளுக்கு தெரியுது. அது எல்லாத்தையும் விட இவங்க 2 பேரும் ஈகோவும் இருக்கும் பாத்தீங்களா. இந்த இளம் வயது ஹரிஷ் கல்யாணம், அதாவது ஒரு மெச்சூரிட்டான நம்ம தினேஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ் 2 பேரும் போட்டி போட்டு மனுஷங்க நடிச்சுக்கிறாங்க 2 பேரும். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பார்வையிலேயே ஒரு எரிக்கிற மாதிரியும், அதாவது ஒரு பார்வையிலேயே ஒரு அனுதாபத்தை சம்பாதிக்கிற மாதிரியும் அந்த மாதிரிலாம் சில சீன்கள் அமைச்சிருக்காங்க. உண்மையிலேயே டைரக்டருக்கு ஹேண்ட்ஸ் அப். அந்த சீன்ல நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அது வந்து படத்தை நிறைய பேர் பார்க்கும்போது ரிவ்யூ வந்து நல்லா பாசிட்டிவா பண்ணியிருந்தாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். உண்மையிலே சொல்றேன், ஆச்சரியப்பட்டேன். எனக்கு ஒருவேளை இப்படியெல்லாம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு போய் நான் தியேட்டர்ல பார்க்க தெரியுது. உண்மையிலேயே இந்த படம் சவுண்டான படம் தான். இந்த படத்தை நீங்க கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு என்ஜாய்மெண்டா இருக்கும். இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் ஸ்டோரியே சொல்றேன். அந்த ஊர்ல இருக்கிற அந்த கெத்தான ஒரு நபர், அவர் பேரே கெத்து தான். அவர் கிரிக்கெட்ல இறங்கிட்டாருன்னா வேற லெவல் தான். அந்த மாதிரி ஒருத்தர் பக்கத்து ஊர்ல இருந்து விளையாட வர நம்ம ஹரிஷ் கல்யாண் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட சீன்ல வந்து தெரியாம அவமானப்படுத்திடுறாரு. சின்னதா, ஒன்னும் பெருசா கிடையாது, சின்னதா அவமானப்படுத்திடுறா. அதுல இருந்து 2 பேர்த்துக்கும் ஈகோ ஆயிடுது. ஈகோ ஆன உடனே ஒரு வளர்ந்து பெருசாகி வந்து இவர் கூட ஈக்குவலா நின்று விளையாடும் போது வந்து 2 பேர்த்துக்குள்ள ஈகோ ஆயிடுது.
என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இவரோட பொண்ணு தான் லவ் பண்றாரு. யாரு? ஹரிஸ்க்கு வந்து தினேசனுடைய பொண்ணு தான் லவ் பண்றாரு. அதுக்கப்புறம் மாமனாருக்கும் மருமகனுக்கும் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நடந்துச்சா, அந்த டோர்னமெண்ட் போட்டியில அவங்க ஜெயிச்சு வெளியே வந்தாங்களா அப்படிங்கறத மொத்த கதை. இன்னொரு விஷயம்னா ஒரே ஒரு மைனஸ் தான் இந்த படத்துல எனக்கு கிடைச்சது. என்னன்னு பாத்தீங்கன்னா அதே ஊர்ல பக்கத்து ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பையன் இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணு லவ் பண்றாரு. அவங்க அப்பா யாருன்னு கூடவா தெரியாம லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அது எல்லாம் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்கா இருந்துச்சு. அது ரொம்ப நேரம் கழிச்சுதான் இன்டர்வல் பக்கமா தான் அது நம்மளுக்கு தெரிய வருது அவருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு லாஜிக் மிஸ்டேக்கா இருந்துச்சு. ரெண்டாவது பாலசரவணன் அவர் சொல்லியே ஆகணும் இந்த படத்துல. அவரு ஆகட்டும், அந்த தினேஷ் கூட இருக்கிற அவருடைய ஃப்ரெண்டுகள் ஆகட்டும், அந்த கமெண்ட்ரி கொடுக்கிற இடத்துல எல்லாம் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். உண்மையிலேயே நம்மளையே அறியாம நம்ம சிரிக்கிற அளவுக்கு கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு விஷயம், அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஆட்டத்துல ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. உண்மையிலே அது வேற லெவல் இருந்துச்சு. இந்த படத்தை வந்து நீங்க மொத்தமா பேக்கேஜோட பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான படம், சவுண்டான படம். தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா அப்படி என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நம்மளுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கும் போது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இந்த படத்துக்கு வந்து நீங்க என்ன பேர் வச்சிருந்தாலும் இந்த படம் கூட, ஏன்னா படம் சவுண்டான படம், கதை நல்ல கதை, நம்மளுக்கு புரியுற மாதிரி கதை, பாமரனுக்கும் இந்த கதை புரியணும் அப்படிங்கறது தான் இப்போ ஒரு இருக்கிற டெக்னாலஜி. சில பேர் வந்து அறிவுபூர்வமா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புரியாத படத்தை எடுத்துட்டு இருப்பாங்கல்ல. அந்த வகையில இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை போய் நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்க. லப்பர் பந்து உண்மையிலே நம்ம 70 மார்க்கு மேலேயே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சவுண்டான படம் தான். தேங்க்யூ.